Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் இருக்கிற பேஜ் லைக் ஆட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த கேம்பெயினை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற மாதிரியான ஆடை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த டைப் ஆஃப் ஆட்ஸை மோஸ்ட் காமனாக எல்லா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஓனர்ஸும் அவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜில் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ்க்கான ரைட் கஸ்டமர்ஸை அவங்களுடைய பிஸ்னஸ் பேஜை ஃபாலோ பண்ண வைக்கதான். இதை பண்ணால் தான் அவங்களால அவங்களுடைய சர்வீஸ் இல்லைனா ப்ராடக்ட்டை ரைட் கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியும். மெயினாக இந்த ஆட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மெட்டா ஆட்ஸ் நம்மளுக்கு இந்த டைப்பை கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டீட்டெயில்டு டார்கெட்டிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கான ரைட் ஆடியன்ஸை இந்த ஆட் டைப் மூலிமா உங்களால் ரீச் பண்ண முடியும். இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எந்த ஒரு கால் டு ஆக்ஷனுமே இருக்காது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு பட்டன் லைக் திஸ் பேஜ் அப்படின்றது தான். இந்த பட்டனை ஒரு யூசர் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த யூசருக்கான ஆஃபர்ஸையோ இல்லைனா நீட்ஸை நீங்கள் விஷுவலாக கொடுத்துருக்கணும். இதுக்கு நீங்கள் இமேஜ் இல்லைனா வீடியோ எதை வேணால் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேஜுக்கான ரைட் ஆடியன்ஸை உங்களால் ரீச் பண்ணி அவங்கள உங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ண வைக்க முடியும். அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பேஜுக்கான விசிபிலிட்டியை அதிகப்படுத்த முடியும். ரேண்டமாக நிறைய பேருக்கு நம்ம காட்டும் போது உங்களுடைய பிராண்டுக்கான அவேர்னஸ் இந்த ஆட் டைப் மூலிமா இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது டார்கெட்டட் க்ரோத். இதில் நீங்கள் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட், லொக்கேஷன் அப்புறம் டெமோகிராபிக்ஸை யூஸ் பண்ணி சரியான ஆடியன்ஸை உங்களால் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை காட்ட முடியும். நாலாவது காஸ்ட் எஃபெக்டிவ். இதில் நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ண முடியும். லாஸ்ட்டாக இந்த கேம்பெயின் டைப்பை எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே அவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக இந்த பேஜ் லைக் ஆட்ஸ் ரன் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ ஓரளவுக்கு கண்டென்ட்டை உங்களுடைய பேஜில் டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடை ரன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆடியன்ஸ் உங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்களுடைய பேஜை ஒரு நியூ லொக்கேஷன்ஸ்க்கோ இல்லைனா ஒரு நியூ மார்க்கெட்டுக்கோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னையில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அதே பிஸ்னஸை நீங்கள் பெங்களூருக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் அதுக்கான நியூ பேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மூணாவது உங்களுடைய பிராண்டுக்கான அவேர்னஸை இது மூலிமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான எங்கேஜ்மெண்ட் உங்களுக்கு பெட்டராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ பிராண்ட் அவேர்னஸை கிரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபியூச்சர் போஸ்ட்டுக்கான எங்கேஜ்மெண்ட் ப்ளஸ் சேல்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும். இந்த கேம்பெயின் டைப்பை நீங்கள் ரெண்டு இடத்துல கிரியேட் பண்ணலாம். ஒன்று நீங்கள் மெட்டா ஆட் மேனேஜரில் பண்ணலாம், ரெண்டாவது மெட்டா பிஸ்னஸ் சூட்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இது ரெண்டுமே பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி 25 வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஸ்பீடாக பண்ணுற மாதிரியே தெரியும். எந்தெந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியலையோ இல்லை நான் ஸ்கிப் பண்ணனோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி கிளியராக புரிஞ்சுக்காங்க. சரி வாங்க இப்போ எப்படி இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ ஒரு நியூ கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்க. கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸில் நான் என்கேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இங்கே மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அடுத்து கண்டினியூ. கேம்பெயின் நேம் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேம்பெயின் டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் அப்புறம் ஏபி டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. நான் இன்றைக்கி இது எதுவுமே பண்ணல. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. அடுத்து ஆட் செட் டைம் கொடுத்ததுக்கப்புறம் கன்வர்ஷன் லொக்கேஷனில் நாம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டை கொடுக்கணும். டெய்லி பட்ஜெட்டாக ஒரு 1000 rupees இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க. இது நான் டெமோக்காக கிரியேட் பண்ணுறதால இதை அப்படியே விடுறேன். அடுத்து ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. பட்ஜெட் ஷெடியூலிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிக்காங்க. நான் இந்த கேம்பெயினை அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ்லேயே ரன் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வெப்சைட் விசிட்டர்ஸோ இல்லைனா உங்களுடைய பேஜோட எங்கேஜாக இருந்தவங்க இல்லைனா ஆல்ரெடி வீடியோ பார்த்து அது கூட எங்கேஜாக இருந்தவங்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட்டில் நான் ஆடியன்ஸ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படியே விடுறேன். ஏன்னா இது நம்ம பேஜ் லைக்ஸ்க்காக தான் ரன் பண்ணுறோம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் மட்டும் வேணும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போது எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன்.
அடுத்து இந்த இடத்துல நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது டிஃபால்ட்டாக ஆல்ரெடி நம்ம அங்கேயே செலக்ட் பண்ணதால இங்கே உங்ககிட்ட கேட்காது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆட் செட்டப்பில் மல்டி அட்வர்டைசர் ஆட்ஸ் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். ஆட் கிரியேட்டிவில் நீங்கள் செட்டப் கிரியேட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இமேஜ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கூட செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிரைமரி டெக்ஸ்ட்டுக்கு அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப் டு 5 பிரைமரி டெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு இது ஒன்றே போதும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். மீடியாவில் நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிவ்யூ வந்து இங்கே காட்டுவாங்க. அடுத்து ஸோ உங்களோட பிரைமரி டெக்ஸ்ட் மட்டும்தான் இங்கே டாப்பில் அப்பியர் ஆகும். வேறு எதுவுமே இருக்காது. உங்களுடைய பேஜோட நேம் அப்புறம் ஒரு லைக் பட்டன் தான் அங்கே இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ரிவ்யூவில் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிஸ், ஃபீட், அப்புறம் வீடியோ ஃபீடில் இது எல்லாமே இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஸோ உங்களுடைய பேஜுக்கு வந்து தான் உங்களுடைய பேஜை லைக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆடில் அவங்க லைக் திஸ் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணாவே அவங்களுடைய கவுண்ட் வந்து உங்களுடைய பேஜில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுங்க. அடுத்து ட்ராக்கிங்கில் நம்ம வெப்சைட் ஈவெண்ட் இல்லைனா ஆப் ஈவெண்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது பேஜ் லைக்ஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக யூஸர் ரீடைரக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் இது எதுவும் நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை. அடுத்து பப்ளிஷ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்மளால் ஆட் கிரியேட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஆடியன்ஸ் செலெக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணிட்டீங்க, அப்புறம் லொக்கேஷனை கரெக்டாக டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான ரெலவெண்ட் ஃபாலோவர்ஸ் கிட்டேருந்து உங்களுடைய பேஜ்க்கான லைக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் எப்படி இந்த ஆடை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கிரியேட் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோட் யுவர் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கோல் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஆட் கிரியேட்டிவ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஜ் லைக் ஆட்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டும் யூஸ் பண்ணல. என்னோட ஃபேஸ்புக் பேனரவே நான் ஆடாக ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் அட் சிம்பிளிஃபைட் லேர்னிங் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுடைய பட்டன் லேபிளை வந்து கொடுக்கணும். ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஜ் லைக்காக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில் வருமா, அப்புறம் ஆடியன்ஸ் யார், இது எல்லாமே உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் நீங்கள் எடிட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் உங்களுடைய லொக்கேஷன், ஏஜ் என்ன, அதுக்கப்புறம் ஜெண்டர் என்ன, இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீட்டெயில்டு டார்கெட்டிங்கில் நீங்கள் ப்ரௌஸில் போயிட்டு உங்களுக்கான ஆடியன்ஸ் யார் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் இன்றைக்கி இது எதுவுமே சூஸ் பண்ணல. அடுத்து உங்களுடைய டெய்லி பட்ஜெட் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மினிமம் வந்து 86 ருபீஸ் ஆச்சு நீங்கள் ரன் பண்ண வேண்டியிருக்கும் பர் டேக்கு. இங்கே லைஃப் டைம் பட்ஜெட்டில் நீங்கள் ஆட் ரன் பண்ண முடியாது. அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக ஃபேஸ்புக்கில் மட்டும் உங்களுடைய ஆடை ரன் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மட்டும் ரன் பண்ணலாம், இல்லைனா மெசேஜில் மட்டும் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இந்த பேஜ் லைக் ஆட் வந்து ரன் ஆகணுன்றதுனால இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து மெட்டா பிக்சல் நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணலனாலையும் இந்த ஆட் டைப்பை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேம்பெயின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் ரொம்ப மினிமலான ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸில் எப்படி ஒரு பேஜ் லைக் ஆடை ரன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.